السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ثلاث دعوات يستجاب لهن لا شك فيهن: دعوة المظلوم، ودعوة المسافر، ودعوة الوالد لولده. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அவருடைய பிழைகளை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் மேலே ஓதிய திருக்குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று அவனுடைய தனித்த நேசத்திற்கும் விருப்பத்திற்கும் உரிய அடியார்களுடைய அடையாளங்களை, பண்பு நலன்களை, இலக்கணங்களை பற்றி பேசுகிறார். இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபுர்கானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசனம். அந்த வசனத்தில் கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு 11 பண்புகள் இருக்கிறது என்று அவன் அடையாளப்படுத்துகிறார். யாராவது அறியாமையில் தங்களிடத்தில் பேச வந்தால் காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும், போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க. அவங்க கிட்ட வெட்டி விவாதங்களை செய்ய மாட்டார்கள். இது மூமின்களுடைய ஒரு பண்பு. அதே போல இரவு நேரத்தில் அல்லாஹுவை அவர்கள் மனமுருகி பிரார்த்தித்து தொழுகை செய்வார்கள். நரகத்துடைய அதாபிலே இருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள். அநியாயமான அக்கிரமமான செயல்களிலே அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். குடி, அதே போல பாலியல் குற்றங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். வீணான கேளிக்கையான செயல்களிலும் அவர்கள் சம்பந்தப்பட மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அடியார்களுடைய அவருடைய நேசத்தை பெற்ற அடியார்களுடைய அடையாளங்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிற பொழுது கடைசியாக இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். வல்லதீன
என்னுடைய நேசத்திற்குரிய இந்த அடியார்கள் யகூலூன அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயூன். இறைவா, எங்கள் மனைவியின் மூலமாகவும் எங்கள் குழந்தைகள் மூலமாகவும் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியை தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, முத்தகீன்களுக்கு எங்களை இமாம்களாக வழிகாட்டிகளாக ஆக்குவாயாக, மாற்றுவாயாக என்று அவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறார். மனைவியர் கணவன்மார்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதே போல கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். அதன் வழியாக ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தில் நிலைநிறுத்த வேண்டும். கணவன் மனைவி பரஸ்பரம் கண்குளிர்ச்சியாக இருப்பது என்பதை தாண்டி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே வதுர்ரியாத்தினா எங்கள் குழந்தைகள் என்று சொல்லுகிறார். துர்ரியாத் என்பதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது. குழந்தைகள் என்றும் சொல்வார்கள், சந்ததிகள் என்றும் சொல்வார்கள். நான் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கிற பொழுதும் எங்கள் சந்ததிகள் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். எங்களுடைய மறைவுக்கு பிறகும் எங்கள் குடும்பத்தின் பாரம்பரியம், எங்கள் குடும்பத்தின் அடுத்த தலைமுறை அது எங்கள் குடும்பத்திற்கு கண்குளிர்ச்சி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் அப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று அவனே ஒரு துஆவையும் இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இன்றைக்கு குடும்ப உறவுகள் என்பது சண்டைகளும் சச்சரவுகளும் பரஸ்பரம் உரசல்களும் புழுக்கமும் நிறைந்த இருப்பதாக நாம் பார்க்க முடியும். பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மரியாதை செய்வதில்லை, சிறியவர்கள் பெரியவர்களுக்கு உரிய கண்ணியத்தை தருவதில்லை, சலாம் சொல்வதற்கு நேரமில்லை, பரஸ்பரம் நலம் விசாரிப்பதில்லை. ஒரே குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்தாலும் கூட தனித்தனி தீவுகளை போல மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே இருந்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய மாளிகையை போல அது காட்சியளிக்கும் அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பரஸ்பரம் அன்பு செலுத்துவதற்கு பதிலாக இஹ்லாஸான முறையில் வெளிப்படையாக நன்றாக உரையாடுவதற்கு பதிலாக ஒரு மேம்போக்காக பாசாங்காக பரஸ்பரம் தேவைக்கு மட்டும் பேசிக்கொள்வதும், ஒரு வெளிப்படையான ஒரு தூய்மையான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இல்லாத ஒரு நெருக்கடியான ஒரு புழுக்கமான குடும்ப கட்டமைப்புகள் இன்றைக்கு உருவாகி இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதிலும் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்து விட்டால் ஒன்று அந்த குடும்பத்தை விட்டு வெளியிலே போய் விடுகிறார்கள், அல்லது அதே குடும்பத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் சரியான மரியாதையை கண்ணியத்தை தருவதில்லை. நிறைய வீடுகளில் தந்தைமார்கள் அந்த வீட்டிலேயே எத்தீம்களை போல வாழக்கூடிய சூழ்நிலைகள் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நலம் விசாரிக்க மாட்டேங்கிறான், ஒரு வார்த்தை அவன் பேசினால் நன்றாக இருக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டேங்கிறான் என்றெல்லாம் தந்தைமார்கள் பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து தங்கள் ஆதங்கத்தை அடுத்தவருடையத்திலே கொட்டுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கிற